ஸோ திஸ் இஸ் பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1 வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு பார்ட் 2 வீடியோக்கு வாங்க. ஏன்னா அது பார்த்துட்டு இது வந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும். பார்ட் 1 வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் எப்படி கிரியேட் ஆகுது, ஒரு புல் பேக்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம். அதாவது மார்க்கெட் ஒரு ஸ்விங் கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா அது வந்து ஒரு புல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த ஹை எப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணதோ அதை இன்டியூஸ்மெண்ட் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ இதை வச்சு மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்விங்கை நீங்கள் வந்து இப்படி மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்விங் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக இன்டியூஸ்மெண்ட்டு. நம்ம ஏன் ஃபஸ்ட்டு இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு அடுத்து நம்ம ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறோம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு இடத்துல மார்க்கெட் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோ இல்லை சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ கொடுக்குது அப்படின்னா அந்த இடத்த தாண்டி எகெயின் மார்க்கெட் கீழே வரக்கூடாது. ஐ மீன் இப்போ ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்டியூஸ்மெண்ட்டோட லோவர் மார்க்கெட்டை எடுத்துட்டு மேலே போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கிது அப்படின்னா இதுதான் ரியல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சரை எகெயின் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி திரும்பி மேலே போகக்கூடாது. அதாவது ஒரு மேனிப்புலேஷன் லெக் மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படி கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது இந்த இடத்துல யூஸ் ஆகுது. அதாவது இந்த இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு லிக்விடிட்டி புல். ஓகேவா? அதாவது ஒரு செல் சைட் லிக்விடிட்டி பூல். ஸோ இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ணுற ஸ்ட்ரக்சருக்கு அடுத்து இதை பிரேக் பண்ணி கீழே உடைக்க மாட்டான் அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன். ஓகேவா? ஸோ அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு இன்டியூஸ்மெண்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு புல் பேக் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. புல் பேக் இன்டியூஸ்மெண்ட் எல்லாமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு ஒரு புல் பேக் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ரீசெண்டாக நடந்திருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட லோவர் மார்க்கெட் எப்போ எடுக்குதோ, ஸோ எடுக்கிறது அப்படின்றது எப்படி வேணால் இருக்கலாம். லைக் வந்து ஒரு விக் விட்டு எடுத்துருக்கலாம், இல்லை பாடி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எப்போது மார்க்கெட் வந்து அந்த இன்டியூஸ்மெண்ட்டோட ரீசெண்டாக நடந்திருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட லோவர் மார்க்கெட் எடுக்கிறானோ எடுத்ததுக்கப்புறம் கிடைக்கிற ஹை தான் நமக்கு ஹையர் ஹை. இது வந்து ஒரு அப்ட்ரெண்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுறதுனால இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறான். இப்போ இங்கேருந்து பிரேக் பண்ணி அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் கீழே பிரேக் பண்ணி புல் பேக் கொடுத்துருக்கான். ஓகேவா? புல் பேக் கொடுத்து எகெயின் இங்கே இருக்கிற ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கான். இந்த பிரேக்கும் விக்கும் இருக்கலாம், கேண்டில் க்ளோஸ் இருக்கலாம், எப்படி வேணால் இருந்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணதுனால இன்டியூஸ்மெண்ட்டு. இந்த இன்டியூஸ்மெண்ட்டோட லோவாக மார்க்கெட் எப்போ எடுக்கிறானோ, மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் எடுத்துட்டான் அப்படின்னா இதுதான் நமக்கு ஹையர் ஹை. அதாவது இருக்கிற ஹைலே ஹையஸ்ட் பாயிண்ட்டை தான் நம்ம ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். ஹையர் ஹை இந்த இதுக்குள்ளே, இந்த ஏரியாக்குள்ளே, இந்த லோ எடுத்ததுலேருந்து இருக்கிற ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்னா இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணால் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா அடுத்து ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் அதோட கண்டினியூஷனை சொல்கிறதுக்காகவும் தான் அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட லோவஸ்ட் பாயிண்ட்டு. இங்கேருந்து இது வரைக்கும் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் இப்படி வந்திருக்கும், இப்படி போயிட்டு இன்டியூஸ்மெண்ட் இது. ஸோ இன்டியூஸ்மெண்ட் கொடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற லோவஸ்ட் பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இதுதான் லோவஸ்ட் பாயிண்ட். அப்போ இதுதான் லோவஸ்ட் பாயிண்ட்டு. இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டை தான் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னால் என்ன அப்படின்னா இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த ட்ரெண்ட் அப்படின்றது டவுன் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை வேலிடேட் பண்ணுறதுக்கு 2 க்ரைட்டீரியா இருக்குது. அதாவது இது உண்மையாகவே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தானா இல்லை வந்து ஒரு ஃபேக்கான மேனிப்புலேஷனாக இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது அப்படின்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது அப்படின்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ண கேண்டில் டு இந்த ஹை டு இந்த லோ இதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கணும். அதாவது இதுதான் லோவஸ்ட் கேண்டில், அதாவது கடைசியாக இருக்கிற கேண்டில். ஸோ இந்த கேண்டிலை ஹையை பிரேக் பண்ணதுனால இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர், இங்கே லோவை பிரேக் பண்ணதுனால புல் பேக், திருப்பி மார்க்கெட் பிரேக் பண்ணதுனால இது இன்டியூஸ்மெண்ட். ஓகேவா? ஃபஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது புரியும். ஸோ இதுக்குள்ளே இன்டியூஸ்மெண்ட் இந்த லோவஸ்ட் டு இந்த ஹையஸ்ட் வரைக்கும் நம்ம இன்டியூஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கணும், செகண்டு அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இது 2 தான் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை வேலிடா இன்வேலிடான்னு சொல்கிறதுக்கான ஒரு க்ரைட்டீரியா. இன்கேஸ் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது உங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் பண்ணாமல் ஒரே ஒரு விக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா
இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு விக்கு மட்டும் வச்சுருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த விக்கோட ஹை இருக்கா, இந்த ஹையை தாண்டி எப்போ மார்க்கெட் வந்து பாடி க்ளோஸ் பண்ணுதோ, இந்த மாதிரி வச்சு பாடி க்ளோஸ் பண்ணுதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது, இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக தான் கன்சிடர் ஆகும். ஓகேவா, அதாவது இந்த ஸ்வீப்பை தாண்டி நெக்ஸ்ட் பாடி க்ளோஸ் பண்ணாதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்படி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்காம ஒரே ஒரு விக்கு மட்டும் வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னா இது ஸ்வீப்பாக கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் இது ஃபுல்லாமே ஒரு இன்டியூஸ்மெண்ட் கேட்டகரியில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணாலும் இதெல்லாம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது. ஓகேவா, இது ஃபுல்லாக அப் ட்ரெண்டுக்கு, சேம் தான் டவுன் ட்ரெண்டுக்கும். ஸோ டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே திருப்பி போட்டால் டவுன் ட்ரெண்டு. இப்போ க்ரீன் கலருக்குலாம் ரெட் கலர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மார்க்கெட் இந்த லோ பிரேக் பண்ணுறதுனால இங்கே ட்ரான்ஸ்ஃபர், இங்கே ஹை எடுத்துருக்கு, மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்து இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டோட ஹையை மார்க்கெட் எடுக்கும், இது நமக்கு லோவர் லோ. ஸோ இந்த லோவர் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் பண்ணணும். பண்ணிட்டான் அப்படின்னா இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஹை டு இந்த லோ வரைக்கும், ஓகேவா, கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த ஹை டு இந்த லோ வரைக்கும் இதுக்குள்ளே இன்டியூஸ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதான் கடைசி கேண்டில். டவுன் ட்ரெண்ட் அப்படின்றதுனால கீழே பிரேக் பண்ணால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மேலே பிரேக் பண்ணால் புல் பேக் ஆகும். அப்போ இங்கே கீழே பிரேக் பண்ணியிருக்கான், இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர், மேலே பிரேக் பண்ணியிருக்கான், இங்கேருந்து புல் பேக், திருப்பி மேலேருந்து திருப்பி கீழே வந்து பிரேக் பண்ணியிருக்கான், இது இன்டியூஸ்மெண்ட். ஓகேவா, இதுதான் டவுன் ட்ரெண்டு. ப்ரீவியஸாக சொன்னது அப் ட்ரெண்டு. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னாலும் திருப்பியும் சொல்கிறேன், திருப்பியும் கேட்டுக்குங்க. ஸோ மார்க்கெட் எப்போவுமே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இப்படி தான் போகும் இல்லையா, ஒரு இன்டியூஸ்மெண்ட் கொடுத்து போகும். ஸோ ரீசெண்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட லோ மார்க்கெட் எடுக்குது அப்படின்னா எடுத்ததுக்கப்புறம் கிடைக்கிற ஹை தான் நமக்கு ஹையர் ஹை. ஓகேவா, இந்த ஹையர் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இதை தான் நம்ம ஒரு வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி இப்படி போய் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா, இப்போது இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உண்மையான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா இல்லை வந்து ஒரு மேனிப்புலேஷன் லெக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா அப்படின்றது இந்த லோ டு இந்த ஹை இது வரைக்கும் ஒரு இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கணும். அதாவது மார்க்கெட் இப்படியே மேலே போயிருப்பான், ஒரு புல் பேக் கொடுத்து திருப்பி ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு, மேலே போயிட்டு ஒரு புல் பேக், ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி கொடுத்துருந்தான் அப்படின்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாவது இருக்கணும். ஓகேவா, ஸோ ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாவது இருக்கணும். செகண்ட் க்ரைட்டீரியா அப்படின்றது இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ பாடி க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஓகே, இதுதான் ரியல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லை, நடக்கலை, இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்டும் இல்லை, இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்டுங்கிறது நடக்கலை அப்படின்னா இது ஃபுல்லாமே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் ஆகும். இந்த ஹோல் ஸ்ட்ரக்சருமே வந்து உங்களுக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு ரியல் டைமில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே மோஸ்ட்டாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் மேப்பிங் நான் மார்க் பண்ண போகிறேன் அப்படின்னா எந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணுவேன் அப்படின்றது. ஓகே, மோஸ்ட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா
இப்போ ஸ்ட்ரக்சர் மேப்பிங் மார்க் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் எந்த இடத்துலேருந்து நான் என்னோடய ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். இப்போது கரண்ட்டாக மார்க்கெட் இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் ஒரு 2 months பேக் நீங்கள் போய்க்கணும். ஒரு 2 months பேக் போயிட்டீங்க அப்படின்னா இது டிசம்பர், நவம்பர், அக்டோபர் இது 2 மாதத்தையும் விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ செப்டம்பரில் உங்களுக்கு ஒரு ஹை இருக்கும், இல்லை ஒரு லோ இருக்கும். இது ப்ரீவியஸ் மந்த்து ஜூலையோட லோ, சாரி ஆகஸ்ட்டோட லோ, ஓகேவா? ஒன்று இந்த ஹைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த லோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துலேருந்து தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு, இந்த இடத்துலேருந்து தான் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ இதுக்குள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இதுக்குள்ளே மாட்டிடுவீங்க, இந்த ட்ராப்புக்குள்ளே மாட்டிடுவீங்க. இது வந்து ஃபுல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நடக்கிற ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதாவது இதுதான் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ளே நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால தான் எப்போவுமே ப்ரீவியஸ் ஒரு 2 months பேக் போயிட்டு அந்த 2 monthsல இருக்கிற ஒரு ஃபாலோ இல்லை வந்து மார்க்கெட் வந்து அதுலேருந்து அப் ட்ரெண்டுக்கோ வந்திருப்பான். ஸோ அதுலேருந்து நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும், ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறது கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ அந்த பிரேக் ஆஃப்ஸோட லோ பிரேக் பண்ணதுனால இந்த ஸ்விங் அப்படின்றது டவுன் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்றது இதுவாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ நார்மலாக தான் நீங்கள் பிக் பண்ணுறீங்க. ஸோ அதனால் ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்து பிக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த லோ, ஸோ இது வந்து ஒரு விக் வச்சுருக்கு. ஸோ நம்ம கேண்டில் க்ளோஸ் தான் முக்கியம் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு, ஓகேவா? ஸோ இதுலேருந்து தான் நான் ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ புரியாதவங்க தயவு செஞ்சு இதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஒரு பிரேக் ஆஃப் நடந்துருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம இன்டியூஸ்மெண்ட் பார்ப்போம். ஒயிட் கலர் கேண்டில் அப்படின்றது பியரிஷ் கேண்டில், ஸோ ப்ளூ கலர் கேண்டில் அப்படின்றது புல்லிஷ் கேண்டில். ஸோ குழப்பிக்க வேண்டாம். ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. கேண்டில் க்ளோஸுங்கிறது மஸ்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேண்டிலோட லோ மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கேருந்து இன்டியூஸ்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதை பிரேக் பண்ணுறதுனால இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர், பிரேக் பண்ணுறதுனால ட்ரான்ஸ்ஃபர், பிரேக் பண்ணுறதுனால ட்ரான்ஸ்ஃபர். இப்போ இந்த இடத்துல ஒரே இடத்துல ஹை அண்ட் லோ எடுத்திருக்கான், ஓகேவா? இந்த இடத்துல ஹை அண்ட் லோ எடுத்தனால நமக்கு இதை இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ ஹை அண்ட் லோ எடுத்தனால இந்த ஹையை மார்க்கெட் எடுத்தனால இது நமக்கு ஒரு லோவர் லோவாக இருக்கும். அதாவது இப்போ தான் சொன்னேன். ஸோ மார்க்கெட் டவுன் சைடுக்கு கீழே வரான் அப்படின்னா ரீசெண்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டான் அப்படின்னா இதை நமக்கு லோவர் லோ. ஸோ இந்த லோவர் லோ மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இது நமக்கு பிரேக் ஆஃப் சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல ஹை அண்ட் லோ ஒரே கேண்டில் எடுத்திருக்கான். இந்த கேண்டில் எடுத்ததுக்கப்புறம் இந்த கேண்டிலோட, அதாவது இந்த இன்டியூஸ்மெண்ட் கேண்டிலோட ஹையை மார்க்கெட் எடுத்ததுனால இது நமக்கு லோவர் லோ, ஓகேவா? ஸோ இப்போ இந்த லோவர் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் பண்ணா அப்படின்னா இது நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல விக் தான் வச்சுருக்கான், பாடி க்ளோஸ் பண்ணல. ஸோ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரானு கேட்டால் கிடையாது, ஓகேவா? ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு 2 க்ரைட்டீரியா சொல்லியிருந்தேன். ஒன்று அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இன்டியூஸ்மெண்ட் இருக்கணும், இன்னொன்று இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டுமே இந்த இடத்துல வேலிடேட் ஆகலை. ஸோ இது ஹை, இது லோ, இதுக்குள்ளே இன்டியூஸ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஹோல் ஸ்ட்ரக்சருமே உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டோட ஹையை மார்க்கெட் எடுத்திருக்கான். ஸோ இது நமக்கு ஒரு வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரான்னு கேட்டால் கிடையாது. இது ஹை, இது லோ, ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே இன்டியூஸ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ இது ஃபுல்லாமே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டோட ஹை எடுத்திருக்கான். இது நமக்கு லோவர் லோ. ஸோ இந்த லோ மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இது ஒரு வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக சொல்லலாம். ஏன்னா இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இப்படி கீழே வந்திருக்கான், திருப்பி ஒரு புல் பேக் கொடுத்து மேலே போயிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணி ஒரு இன்டியூஸ்மெண்ட் கொடுத்துருக்கான். சேம் டைம் உங்களுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இந்த 2 க்ரைட்டீரியாவும் இந்த இடத்துல மீட் ஆனதுனால தான் இது ஒரு வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஓகேவா? ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கப்புறம் எகெயின் திருப்பி மார்க்கெட் ஒரு இன்டியூஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ திருப்பி பிரேக் பண்ணுறதுனால இங்கிறது ட்ரான்ஸ்ஃபர், பிரேக் பண்ணுறதுனால ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் நடந்திருக்கு, ஒரு புல் பேக் நடக்கவே இல்லை. அப்போ ரீசெண்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டை இதுதான், அதாவது இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்குள்ளே நடந்திருக்கிற இன்டியூஸ்மெண்ட் தான் ரீசெண்டாக நடந்திருக்கிறது. ஸோ அதோட ஹை எடுத்திருக்கான். ஹை எடுத்து இந்த இடம் இதுதான் நமக்கு லோவர் லோ. ஏன்னா ஹையை எடுத்ததுலேருந்து இருக்கிற லோவஸ்ட் பாயிண்ட்னா இந்த ஹையை எடுத்ததுலேருந்து
இருக்கிற லோவஸ்ட் பாயிண்ட்னா இதான் லோவஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம பிரேக் ஆப்ஷன் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் பண்ணாமல் ஒரு விக்கு மட்டும் வச்சு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டான். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல ரீசெண்டாக இருக்கிற பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணதுனால இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல விக் வச்சுருக்கான். இந்த விக்கு டு நெக்ஸ்ட்டு பாடி க்ளோஸ் பண்ணணும் கேண்டில். அப்படி பண்ணிட்டான் அப்படின்னா இதை நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த ட்ரெண்டு அப்படின்றது அப் சைடுக்கு போகும். ஸோ திருப்பி இங்கேருந்து இன்டியூஸ்மெண்ட் பார்ப்பீங்க, இங்கேருந்து இன்டியூஸ்மெண்ட் பார்ப்பீங்க. பிரேக் பண்ணுறதுனால ட்ரான்ஸ்ஃபர், ஒரு புல் பேக், ஒரு இன்டியூஸ்மெண்ட். இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர், இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர், ஒரு புல் பேக், ஒரு இன்டியூஸ்மெண்ட், ஒரு புல் பேக், ஒரு இன்டியூஸ்மெண்ட்டோட லோவ் எடுத்திருக்கான். ஸோ லோவ் எடுத்தனால இதுதான் ஹை. இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கு இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அகெயின் திருப்பி மார்க்கெட் வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோட லோவஸ்ட் பாயிண்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணி திருப்பி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கான். குழப்புற மாதிரி இருக்கும், திருப்பியும் பாருங்கள், நல்லா புரியும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் லோ பிரேக் பண்ணதுனால திருப்பி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. திருப்பி மார்க்கெட் டவுன் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகிறான். ஓகேவா? திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து இன்டியூஸ்மெண்ட்டு, இது ஒரு புல் பேக், ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு, ஒரு புல் பேக், ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு, ஒரு புல் பேக், ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு, அண்ட் இந்த இன்டியூஸ்மெண்ட்டோட ஹை எடுத்திருக்கான் மார்க்கெட். ஸோ இது நமக்கு பிரேக் பண்ணலாம், பிரேக் ஆப்ஷன் மார்க் பண்ணுவீங்க. ஆனால் இது ஆக்சுவலாக ஒரு இன்டியூஸ்மெண்ட் தான். ஸோ திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர், புல் பேக், இன்டியூஸ்மெண்ட்டு, அந்த இன்டியூஸ்மெண்ட்டோட ஹை எடுத்திருக்கான். இந்த லோ தான் லோவர் லோ. இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கான். எஸ், இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. இது இன்டியூஸ்மெண்ட்டு, இது லோவர் லோ. இந்த லோவர் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கான், விக் விட்டுருக்கான். ஸோ இது பிரேக் ஆப்ஷன் ஸ்வீப் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த விக்கை தாண்டி இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். இது நமக்கு ஒரு வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே, அதாவது இந்த பிரேக் பண்ண இடத்துல இருந்து ஹையஸ்ட் பாயிண்ட்னா இதுதான். ஸோ இதுக்குள்ளே இன்டியூஸ்மெண்ட் இருக்கானா இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கான், திருப்பி மேலே, இல்லை இது மேலே போல். ஸோ திருப்பி கீழே வந்திருக்கான். இது ஃபுல்லாமே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக தான் வரும். ஓகேவா? இது ஃபுல்லாமே ஒரு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக தான் வரும். இதுக்கப்புறம் இந்த ஹை அப்படின்றது உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக வரும். ஓகேவா? திருப்பி இன்டியூஸ்மெண்ட் பார்க்குறீங்க, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இடத்துல திருப்பி பிரேக் ஆஃப் இன்டியூஸ்மெண்ட்டு அண்ட் இன்டியூஸ்மெண்ட்டோட ஹை எடுத்திருக்கான் மார்க்கெட். இது நமக்கு லோவர் லோ. இந்த லோவர் லோ மார்க்கெட் பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் பண்ணால் அப்படின்னா நமக்கு இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக வரும். ஸோ இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கான். ஓகேவா? ஸோ அதனால் இந்த இடம் அப்படின்றது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக வரும். இந்த விக்கை தாண்டி நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோ எப்போ உங்களுக்கு பாடி க்ளோஸ் பண்ணுதோ அப்போ தான் வந்து அது வந்து கன்ஃபார்ம் ஆகும். விக்கு மட்டும் வச்சுருக்கான் அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஆகாது. இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இன்டியூஸ்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர், இதுலேருந்து ஒரு புல் பேக், ஒரு இன்டியூஸ்மெண்ட், இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர், ஒரு புல் பேக், ஒரு இன்டியூஸ்மெண்ட், இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் புல் பேக், ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஓகே, திருப்பி ஒரு புல் பேக், ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு, திருப்பியும் மார்க்கெட் இங்கே இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட லோ, அதாவது ரீசெண்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட லோ எடுத்திருக்கான். இதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டு. இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணானா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். திருப்பியும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோட லோவை எடுக்கிறதுக்காக கீழே வந்திருக்கான். பட் ஸ்டில் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் அப்படின்றது இந்த இடத்துல ப்ரூவ் ஆகுது. அப் ட்ரெண்டுக்கு தான் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஓகேவா? இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சம்டைம்ஸ் உங்களுக்கு 2 டைம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும். இப்படி நடக்கும், ஒரு பிரேக் ஆஃப் நடக்கும், அகைன் திருப்பியும் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும். ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கிறது தான் ஹெல்த்தி. அப்படி இல்லை அப்படின்னா 2 டைம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நடந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது. அது வந்து ஒரு மேனிப்புலேஷன் லெக்காக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல 2 க்ரைட்டீரியாவும் மீட் பண்ணி எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து அப் ட்ரெண்டுக்கு தான் நான் போகணும், எதுக்கு திருப்பி கீழே வரேன் அப்படின்னா அது வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாமே ஸ்ட்ரக்சர் மேப்பிங். இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், மார்க்கெட் ஒரு டவுன் சைடுக்கு வரான் அப்படின்னா ரீசெண்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட ஹையை எடுத்துட்டு மார்க்கெட் வந்து கீழே பிரேக் பண்ணால் தான் அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு 2 வேலிடேஷன் இருக்குது. ஒன்று,
இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஹை டு இந்த லோ வரைக்கும் உங்களுக்கு ஒரு டைமாவது இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கணும். இது ஒன்று. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது உங்களுக்கு பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இது ரெண்டும் மீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னே சொல்லணும். அதர்வைஸ் இது ஃபுல்லாமே இன்டியூஸ்மெண்ட்டாக தான் கன்சிடர் ஆகும். ஓகேவா? இது எதுவுமே இல்லாமல் மார்க்கெட் வந்து சடனாக பிரேக் பண்ணுறான் அப்படின்னா இது ஃபுல்லாமே இன்டியூஸ்மெண்ட் தான். எகெயின் திருப்பி மார்க்கெட் போயிட்டு இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு பிரேக் ஆஃப் வைப்பான். அதனால் உங்களுக்கு 2 டைம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்ட்ரக்சரில் குழப்பிக்காதீங்க. இது புரியலனா கூட கேளுங்க, நான் திருப்பி இன்னொரு வீடியோ இன்டெப்த்தாக போடுறேண்ணா. ஓகேவா?